அனைவருக்கும் வணக்கங்க. டாக்டர், இந்த தந்தி டிவியில் டிசைனர் ரைஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயம் நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கானது தான் இந்த பதிவு. பொதுவாக அந்த டிசைனர் ரைஸ் அப்படிங்கிறது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSIR NIIST அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப். இவங்க வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இவங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறனால அதுக்குரிய விஷயங்களை மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் இறங்கும்போது தான் இந்த அரிசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இது வந்து ஒரு புது வெரைட்டி ரைஸா? இது எங்கே விளையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது விளையிற அரிசியே கிடையாது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடிய தயாரி பண்ணக்கூடிய ஒரு அரிசி. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக செறிவூட்டப்பட்ட அரிசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆல்ரெடி வந்து இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரிசியிலேருந்து வைட்டமின்ஸ் ஆட் பண்ணுற விஷயங்கள் அதே போல் தான் இதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அரிசியை வந்து நல்லா மாவாக்கி அந்த அரிசியில் தேவைப்படுற நமக்கு புரதச்சத்து, நார்ச்சத்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி திரும்பவும் அதை அரிசி வடிவத்தில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. அந்த அரிசி பார்க்குறக்கு அரிசி மாதிரியும் சாப்பிட்றதுக்கு அரிசி மாதிரியுமே இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் உள்ள மாறுதல்கள் என்ன அட்வான்டேஜாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், முக்கியமாக அவங்க கிளைம் பண்ணுற விஷயத்தை வச்சு சொல்கிறேன். இன்னும் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம கையில் கிடைக்கல. ஸோ நார்மல் அரிசியில், இது வெள்ளை அரிசியாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரௌன் ரைஸ் மற்ற அரிசிகளாக இருக்கட்டும், நம்ம அதில் இருக்க புரதச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-8% அளவுக்கு இருக்குது. ஸோ 100 கிராம்லேருந்து 6-8 கிராம் புரதச்சத்து இருக்குது. ஆனால் இந்த டிசைனர் அரிசியில் கிட்டத்தட்ட 20-22% வந்து அவங்க வந்து புரதச்சத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மாவு சத்தோட அளவு குறையும், புரதச்சத்தோட அளவு ஜாஸ்தி ஆகும். ரெண்டாவது விஷயம், இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக சேர்த்துனதுனால கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சர்க்கரை உயர்த்தும் திறன், அதாவது இந்த அரிசி ஒரு உணவை சாப்பிட்டா எவ்வளோ வேகமாக சர்க்கரை கூடுது அப்படிங்கிறது. இது வந்து நார்மலாக வெள்ளை அரிசிக்கு வந்து 70-80% மேலே இருக்குது. ப்ரௌன் ரைஸுக்கு வந்து ஒரு 55-65% வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த அரிசியில் 54% கீழே தான் இந்த வந்து கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் முக்கியமாக சர்க்கரை உள்ளவர்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும்னு அவங்க கிளைம் பண்ணுற விஷயம். அடுத்து மூணாவது வந்து இன்றைக்கி ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இந்த ரத்த சோகை, B12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து அதனால் வந்து ரத்தம் குறையிறது, நரம்புகளில் பிரச்சனை வருது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம், பொதுவாக இந்த சத்துக்கள்லாம் நம்ம அரிசியோட வெளிப்புறத்தில் இருக்கும், அதை பாலிஷ் பண்ணுறதுனால நீக்கிடுறோம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாஷ் பண்ணும்போது, ரொம்ப அரிசியை நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது வெளியில் இருக்கிற அந்த சத்துக்கள்லாம் தண்ணியில் கரைஞ்சி போகிறதுனால நமக்கு அந்த சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை. பட் இந்த அரிசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சத்துக்களை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பொதுவாக இதை மாவாக பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அரிசியாக பண்ணுறதுனால இதோட சத்துக்கள் எல்லா பக்கமும் உள்ளவும் போயிருக்கிறதுனால நீங்கள் வாஷ் பண்ணும்போது அது நீக்கப்படாது. ஸோ அதனால் இந்த சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் சர்க்கரையை வந்து அளவை நிலையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த அரிசி உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க கிளைம். ஸோ டெக்னிக்கலாக, தியரிட்டிக்கலாக ஆஸ் ஆஃப் நவ் பார்க்கும்பொழுது இது எல்லாமே ஒரு பயனுள்ள விஷயங்களை தான் கொடுக்கும். ஏன்னா சர்க்கரை உயர்த்தும் திறன் குறையுது, புரதச்சத்து நம்ம அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறோம், புரதச்சத்து சேருது. அதே போல் நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து தேவையான அளவு கிடைக்கிறதுனால பாதிப்புகள் ஏற்படுறதை தவிர்க்க முடியும். ஆனாலும் இது வந்து ஒரு விளைவிக்கப்பட்ட அரிசி கிடையாது. இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ரைஸ். நமக்கு வந்து இதில் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுற ரைஸ். ஸோ அப்படி பண்ணையில் இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது வந்து நமக்கு வந்து விஷயங்கள், ஃபிக்ஸேட்டிங் ஏஜென்ட்டு, இல்லை அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு, இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இதை பல்காக மேனுஃபேக்சர் பண்ணும்போது, பல்காக ஸ்டோர் பண்ணும்போது, இப்போ சிறிய அளவில் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பல்காக மேனுஃபேக்சர் பண்ணி இது பண்ணும்பொழுது அதுக்கு வேறு எதுவும் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால பாதிப்புகள் ஏற்படுமா, அதை பற்றின விளக்கம் இப்போ நமக்கு கிடையாது. ஸோ நிச்சயமாக டிசைனர் அரிசி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற தரவுகளை வச்சு பார்க்கும் பொழுது தியரிட்டிக்கலாக சர்க்கரை உயர்த்தும் திறன், அதே போல் உங்களுக்கு வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதும் நமக்கு வந்து அட்வான்டேஜஸாக இருக்கும், நுண்ணூட்டச்சத்துக்கள் அட்வான்டேஜஸாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இதுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிறது முழுமையாக அது ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் அதை பற்றின ஆராய்ச்சிகள் பண்ணால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னாவே அரிசியவே தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன, சர்க்கரை நோய்க்கு காரணம் வந்து கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றது. நம்ம ஊரில் அரிசி அதிகமாக சாப்பிட்றதுனால அரிசியில் மாவுச்சத்து இருக்கிறனால இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா,
அரிசி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9000 வருஷம் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி காட்டு அரிசியாக இருந்திருக்கு. இந்த 9000 ஆண்டு காலமாக இந்த பாதிப்புகள்லாம் பெருசாக ஏற்படுத்தலை. இந்த பாதிப்புகள் சமீபத்தில் ஒரு 40-50 ஆண்டு காலமாக தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அதில் இருக்க நார்ச்சத்தை குறைச்சது, பாலிஷ் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதைத்தான் அவங்க கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஈவன்தோ இப்போ கரெக்ட் பண்ணி அந்த அரிசி வந்தாலும் கூட அந்த அரிசியை எவ்வளவு சாப்பிட்றோம், எந்த டைமில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் நல்ல அரிசியாக இருந்தாலும் கூட அதை ராத்திரி 10 மணிக்கும் 12 மணிக்கும் நம்ம வந்து சோறு சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பயனளிக்க போகிறதில்ல. அதே போல் அதையும் நம்ம அளவு அதிகமாக சாப்பிட்டா அது நமக்கு பயனளிக்க போகிறதில்ல. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த மாறுதலை ஏற்படுத்தினாலும் அடிப்படை ஒரே விஷயந்தான், மாவு சத்தை குறைக்கணும். அதுக்குரிய முயற்சியை பல விதத்தில் பண்ணுறாங்க. என்ன பண்ணினாலும் நம்ம சாப்பிட்ற அளவை குறைச்சி சரியான நேரத்தில் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்ட உணவை செரிமானம் பண்ணக்கூடிய, எனர்ஜியாக மாற்றக்கூடிய, கழிக்கக்கூடிய எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணினா மட்டுமே தான் இந்த சர்க்கரை நோய் இல்லாமையோ இல்லை சர்க்கரை நோய் கட்டுப்பாட்லையோ வச்சுருக்க முடியும். அது இல்லாமல் ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் உதவி செய்யும். நம்ம இருக்கிற டூல்ஸில் இது ஒரு எக்ஸ்ட்ரா டூலாக வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த சர்க்கரை நோயை ஃபைட் பண்ணுறதுக்குரிய ஒரு எக்ஸ்ட்ரா ஆயுதமாக அதை வச்சுக்கலாமா ஒழிய இது வந்தால் நம்ம சர்க்கரை நோய் சுத்தமாக சரியாயிடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறது நிச்சயமாக வந்து தவறான ஒரு விஷயம். சரியான புரிதல், சரியான விழிப்புணர்வு மட்டுமே சர்க்கரை நோயை சரி செய்ய முடியும், குறைக்க முடியும். ஸோ அதுக்கான முயற்சியை தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் எடுத்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியான ஆரோக்கியமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய பதிவோடு அடுத்த வாரம் சந்திப்போம். ஆஸ் ஆஃப் நவ் டிசைனர் ரைஸ் தியரிட்டிக்கலாக நல்லா தான் இருக்குது, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக செய்கிறனால அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.